குவார்ட்டர்லி லீவு விட்டு 4வது 5வது நாள் விலாக் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பாப்பா சைக்கிள் ஓட்டினாங்க. பெரிய சைக்கிளே ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஏறும்போதும் இறங்கும்போது மட்டும் நம்ம பிடிக்க வேண்டியது இருக்குது. இல்லாமல் அவங்களாவே போகிறாங்க. சைக்கிளில் நல்லாவே போகிறாங்க. சைக்கிள் வெயிட்டாலாம் இல்லை அப்படின்ட்டு சொன்னாங்க. ஒன்லி இந்த மாதிரி சைக்கிள் ரைடிங் மட்டும்தானா அப்படின்னா இல்லை, வீட்டில் உள்ள எல்லா வேலையுமே நம்ம செய்யணும். காலைல எழும்புனதோட வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறது, அதுக்கப்புறமா சமைக்கிறது, பிள்ளைங்களுக்கு ஃபுட்டு ஊட்டி விடுறது, இந்த மாதிரி எல்லா வேலைகள் இருந்தாலும் எல்லாமே நம்ம கேமராவில் கொண்டு வர்றதில்ல. நம்மளுக்கு பிடிச்சதை மட்டும்தான் கொண்டு வருவோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் அப்படின்னா வீட்டில் சமைக்கிறது இல்லையா அப்படின்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிங்க. ஸோ உங்களுக்காக நான் சொல்கிறேன், எல்லா சமையலும் நானே தான் பண்ணேன். சமையல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற ஃப்ரீ டைம்ஸில் தான் குழந்தைய எங்கேஜிங்காக வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி குட்டி குட்டி ஆக்டிவிட்டீஸ், அதுவும் இல்லாமல் அர்ஜெண்ட் ஆர்டர்ஸ், டெய்லரிங் ஆர்டர்ஸ் இருந்தால் கூட அதையும் கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணுவேன். மோஸ்ட்டாக பிள்ளைங்களுக்கு லீவ் இருக்கிற நாளில் எந்த வேலையுமே செய்ய மாட்டேன். அதாவது டெய்லரிங் வேலை எதுவுமே செய்ய மாட்டேன். முக்கியமாக கொடுக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் செய்கிறது. நைட்டு இந்த மாதிரி பார்க்குக்கு போயிருந்தேன். இது எங்கள் ஊரில் இருக்க பார்க்கு தான். 2 நாளாகவே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போக முடியலை. அதுக்கப்புறமா கூப்பிட்டு போனேன். 2 நாளாக உட்காந்து இந்த ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணி முடித்தேன். இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் முடித்ததுக்கு அப்புறமா ஒரு 5 இயர்ஸ் பேக்கில் எடுத்த ஒரு ஃபோட்டோ கிடச்சி அதையும் ஷேர் பண்ணியிருக்கேன்.